வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் விட்டு போன எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்னா என்ன, ஹவு டு மெஷர் த கரண்ட், வாட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட், இதெல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, லெசன் போகலாங்களா? தேர் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் that is attractive or positive force exerting among the charges. அதாவது மின்னூட்டங்களுக்கிடையே என்னதுங்க, மின் விசை அது கவரும் விசையாகவும் இருக்கலாம் அல்லது விரட்ட விசையாகவும் இருக்கலாம். இது மூவ் ஆகுது. சரிங்களா? they are till kept each other. சரிங்களா? அது எப்படி இருக்கும், ஒன்றும் எப்படி இருக்கணுங்க, அதே நிலையாக நிறுத்தப்பட்டு இருக்கணும். ஓகேவா? வின் is it not, அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியும். அப்போது we know that in the region of electric charge there is an electric field. அப்போ அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மின்புலம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒரு மின்னூட்டத்தை சுற்றியும் என்ன இருக்குங்க, கண்டிப்பாக மின்புலம் இருக்கும். ஏன், ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் வேர்ஸ் வைஸா. அப்போ இன்னொரு சார்ஜ் என்ன பண்ணும், மின்புலத்தில் இருக்கும் பிறிதொரு மின்னூட்டமும் விசையை உணரும். சரிங்களா? அப்போ இருக்கும்போது முதல் மின்னூட்டத்தின் விசை அடுத்த மின்னூட்டத்தின் விசையாக உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. there is an work done on the charge to keep them together. ஸோ அப்போ சார்ஜஸ் நடுவில் என்ன இருக்குங்க, டுகெதரில் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒர்க்ஸ் ஆனது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. திஸ் ரிசல்ட்ஸ் இன் த குவான்டிட்டி கால்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த ரிசல்ட்டோட குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, பாருங்கள், ஒரு சைடில் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் இன்னொரு சைடில் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா என்னாகும், லோயர் எப்போவுமே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இங்கே என்ன பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, லோயர்லேருந்து ஹையர் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே நெகட்டிவ் லோயர் நோக்கி மூவ் ஆகும், பாசிட்டிவ் என்ன ஆகுங்க, ஹையர் நோக்கி மூவ் ஆகும்போது ரெண்டும் என்ன பண்ணிடுங்க, அந்த ஃபீல்டை பேலன்ஸ் பண்ணிடும். சரிங்களா? இப்போ இதுக்கான டெஃபினிஷன் பார்த்துடலாங்களா. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் மெஷர் ஆஃப் ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் to bring it to the point against the electrical force. So நம்ம இங்கே என்ன பண்ணணும், we have to measure the work done. So that means the work is already done by the unit charges to bring it. So we need to bring it and the point again all electric forces. So that point is against the electric forces. That means electric potential near positive charge is positive and the near negative charge is negative, or otherwise positive have tends to move in a higher potential and the negative tends to move in a negative potential. அதாவது அனைத்து மின் விசைக்கும் எதிராக என்ன பண்ணுறோம், நம்மங்க ஓரளவு மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர ஒரு வேலையை செய்கிறோம். அந்த வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, இங்கே மின் அழுத்தம். சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, நேர்மின் எதிர்மின் சுமை எல்லாமே இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம், ஓரளவு நேர்மின்னூட்டத்தை எடுத்துகிட்டு எதிர்மின்லேருந்து நேர்மின்னுக்கோ அல்லது நேர்மின்லேருந்து எதிர்மின்னுக்கோ நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு வேலையை செய்கிறோம். அப்படி அந்த வேலையை செய்கிறதுனால என்ன கிடைக்குதுங்க, ஒரு புள்ளி கொண்டு வரும்போது ஒரு அழுத்தம் கிடைக்குது. சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே மின் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மின் அழுத்தம் எப்படி இருக்கும், ஒன்றா பாசிட்டிவ் சார்ஜுக்கு நடுவில் இருக்கும், இல்லைன்னா யாருக்கு பக்கத்தில் இருக்குங்க, நெகட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மின் அழுத்தம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? when the charged object is provided with the conducting path. சரிங்களா? ஒரு சார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டக்டிங் பாத்தில் ப்ரொவைட் பண்ணுறோம். the electron starts to flow through the path from higher potential to lower potential. ஸோ எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் எங்கேங்க ஹையர்லேருந்து லோயருக்கு ட்ராவல் பண்ணும். that means starts with positive and end with negative. Normally the potential differences produced the cell or battery. So here the potential difference, that means மின் அழுத்தம் எதுலேருந்து கொடுக்குறோங்க, பேட்டரி ஆர் செல். சரிங்களா? ஒரு மின்கலம் அல்லது மின்கல அடுக்குலேருந்து கொடுக்குறோம். when the electrons move, we say that electric current is produced. So if the electron moving from positive to negative, that times we said the current is produced. As if the electric current is formed by moving electrons. So the current is produced by a moving electron of a conductor. அதாவது மின்னழுத்தம் அப்படின்றது என்ன, மின்னோட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மின்னூட்டம் பெறப்பட்ட பொருள் ஒன்றிலிருந்து
கடத்தும் பாதையை நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் வந்து அதிக மின்னழுத்தத்துலேருந்து எங்கே போகுங்க, குறைவான மின்னழுத்தத்துக்கு போகும். அப்படி போகும்போது நம்ம எதை எப்படி கொடுக்க முடியாது, ஏன் ஒரு மின்கலத்தாலோ இல்லை மின்கல அடுக்குனாலோ தான் இந்த மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம பொதுவாக கொடுக்க முடியும். அப்போது ஒரு எலக்ட்ரான்கள் நகருது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான்கள் நகர்ந்தால் நமக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஒரு மின்னோட்டமானது உருவாகும். அப்போ தான் நமக்கு கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இப்போ சுவிட்ச் போட்டோனையோ ஃபேனோ லைட்டோ வந்து என்ன ஆகுங்க, ஓடும். அது எப்படி, ஸோ அந்த சுவிட்சிலிருந்து அந்த ஃபேனோ அல்லது லைட்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்படி மூவ் ஆனங்காட்டுக்கு அங்கே கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். இதனால் மின்னூட்டமானது நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டத்தோட திசை. தட் மீன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். Before the discovery of electrons, scientists believed that electric current consists of மூவிங் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், this flow of electrons did not act the basic understand to the electric current. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் ஃபஸ்ட்டு சொன்னது தப்பு, இங்கே வந்து என்ன ஆகுதுங்க, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுதுங்க, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மரபு மின்னோட்டம், நேர்மின்னோட்டங்கள் இயக்கம் வந்து மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போது எலக்ட்ரான்கள் நகர்றத நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோங்க, எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே எல்லாமே என்ன இருக்குங்க, ஃபுல்லாக மேலே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ். சரிங்களா? இப்போ அந்த நெகட்டிவ் எங்கே போகுதுங்க, பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, இப்போ இங்கிருந்து என்ன ஆகுதுங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. அப்படி ட்ராவல் பண்ணி எது வரைக்கும் போகுதுங்க, பல்ப் வரைக்கும் போகும்போது பல்பில் இங்கே என்ன இருக்குதுங்க, சம் சார்ஜ் கெய்னிங் பார்ட்டிக்கல் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். மறுபடியும் அது எங்கே போயிருங்க, பேட்டரிக்கே போகிற மாதிரி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அரவுண்ட் த அவுட்டர் சர்க்கியூட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ கன்வென்ஷனல் கரண்ட் எங்கே போகும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது இந்த குமிழ் மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு, நெகட்டிவ் அப்படின்றது ஒரு குழி மாதிரி இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா. கன்வென்ஷன் கரண்ட் பாசிட்டிவில் ஆரம்பித்து பல்புக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, மறுபடியும் பேட்டரியோட நெக்ஸ்ட் சைடுக்கு போயிடும். அது வந்து என்னதுங்க, கன்வென்ஷன் கரண்ட், நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய கரண்ட் அப்படின்றது. பட் எலக்ட்ரான் ஃப்ளோஸ் எப்படி இருக்குங்க, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்படி ஆரம்பித்து இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தால் என்னதுங்க, நார்மலாக இருக்கக்கூடிய கன்வென்ஷன் கரண்ட். அதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனால் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இல்லை யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ அப்போ இங்கே இந்த பேட்ரி, த பொட்டென்ஷியல் ஆஃப் பாஸ்ட் டெர்மினல் and mention the positive and negative terminal is mentioned the negative. சரிங்களா? அதாவது நேர்மின் சுமை இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே, நேர்மின் வாய் வந்து நீளமான கோட்டு துண்டாலும் எதிர்மின் வாய் என்ன பண்ணுறாங்க, சிறிய கோடு துண்டாலும் குறிப்பிடுறோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் என்ரிச் அட் த நெகட்டிவ் terminal initially by means of electric chemical reaction and other process. சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we need to give more enriched electrons to remove the positivity by using chemical reaction or other process. அப்போ when the connection is given எக்ஸ்டர்னலி பை த கண்டக்டிங் ஒயர். அப்போ கனெக்ஷனில் இங்கே எங்கே கொடுப்பாங்க, கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒயரில் கொடுக்குறாங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் ஆஃப் த செல். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து செல் எப்படி போகுங்க, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். சரிங்களா? கன்வென்ஷன் கரண்ட் ஆர் சிம்ப்ளி த கரண்ட் பிஹேவ்ஸ் ஆஸ் இஃப் பாசிட்டிவ் சார்ஜ் காசஸ் தி கரண்ட் ஃப்ளோ. அப்போ கன்வென்ஷன் கரண்ட்டில் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுங்க, கரண்ட் ஃப்ளோவை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்தோ இன் ரியாலிட்டி இட் இஸ் எ எலக்ட்ரிக் கரண்ட் தட் மூவிங் இன் ஒன் டைரெக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகும், ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன் ஈக்குவலன்ஸ் வி கன்சிடர்
as it if the positive charges are moving to the opposite direction. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸில் எப்படி மூவ் ஆகணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். இது வந்து கரண்ட் ஃப்ளோயிங். இது எலக்ட்ரான் ஃப்ளோயிங் என்ன சொன்னோம், நம்ம நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போனால் இது வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். இதே எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனால் இது வந்து டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செல் அப்படின்னா எப்படி இருக்கும். செல் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லுவோங்க, ஒரு பிக்கஸ்ட் லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு ஸ்மாலஸ்ட் லைன் வந்து நெகட்டிவ் டெர்மினல், ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரு செல். இதே பேட்ரி அப்படிங்கும்போது மோர் செல்ஸ் டு கம்பைன் டு கெட் அ பேட்ரி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை செல் வச்சுருக்கேனுங்க, 1 2 3 4 செல் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, பேட்ரி மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது மின்னோட்டத்தை எப்படி அளக்கலாம். we can measure the value of current and express it numerically. ஸோ ஒரு மின்னோட்டத்தை மதிப்பு வந்து என்ன லெவலில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். கரண்ட் இஸ் த rate at which charges flow பாசிட்டிவ் பாயிண்ட் ஆன் த சர்க்யூட். அதாவது என்ன சொல்கிறாங்க, கரண்ட் வந்து நம்ம ஒரு ரேட் மெஷர் பண்ண முடியும். எப்படின்னா சார்ஜஸ் ஃப்ளோ சார்ஜஸில் எப்படி போகும், பாசிட்டிவ்லேருந்து போகலையா, எ பாயிண்ட் அந்த கரண்ட். அதாவது ஒரு பாயிண்டில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்ற ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இங்கே கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சர்க்யூட்டில் ஒரு பாயிண்டில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட டெஃபினிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் இஸ் தி rate at which charge flow past a point on the circuit அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? flow past a point on the circuit அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு புள்ளியில் ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டத்தோட மதிப்பு. சரிங்களா? சார்ஜஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத அந்த சர்க்யூட்டில் பார்த்தோம்னா அது நமக்கு என்னன்னு சொல்லலாம், இங்கே கரண்ட் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் இஃப் Q is the quantity of charge passing through the cross section of a wire in the time t, the quantity of current is represented by, அதாவது நிறைய சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுங்க, ட்ராவல் ஆகும் இல்லையா, அந்த சார்ஜஸை க்யூன்னு எடுத்துக்கிறோம். இட் பாசிங் வித் த டைம் t. அப்போது நமக்கு கரண்ட் என்னன்னு கிடைக்கும், க்யூ பார் டி. ஸோ வித்தின் செகண்டில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, கரண்ட் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட்டோட எஸ்ஏ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். என்னதுங்க, ஆம்பியர். சரிங்களா? அதோட சிம்பிள் வந்து ஏ. ஸோ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா அது வந்து that is 1 ampere is equal to 1 coulomb of charge travel in a 1 second அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது ஏ ஆம்பியர் அப்படின்றது கரண்ட்டுக்கு சொல்லுவோம், கூலும் அப்படின்றது சார்ஜுக்கு சொல்கிறோம், செகண்ட் அப்படின்றது டைமுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், இங்கே 1 coulomb of charge passing through the cross section of wire through 1 second அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆர் எவ்ரி 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்ம இங்கே ஓவராலே என்னன்னு சொல்கிறோங்க, 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னூட்டமானது கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு வழியே கடந்து செல்லும் அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது என்னவாக இருக்கும், நமக்கு மின்னோட்டமாக இருக்கும். அப்போ குறுக்குவெட்டு பரப்பில் கடந்து செல்கிற மின்னோட்டத்தை க்யூன்னு சொல்கிறோம். அதை எடுத்துக்கக்கூடிய டைம் காலத்தை வந்து டீன்னு சொல்கிறோம். அப்போ I = Q/Tன்னு கிடைக்கும். அப்போ கரண்ட்டோட மின்னோட்டத்தோட அலகு எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர், அதுக்கு சிம்பிள் வந்து ஏ. அப்போ 1 ஆம்பியர்ங்கிறது கம்பியோட குறுக்குவெட்டு பரப்பு வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவான மின்னோட்டம் கடந்து போச்சுன்னா உருவாகக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 ஆம்பியர் அப்படின்றது ஒரு கூலும் பை ஒரு செகண்ட், இல்லைனா 1A = 1C/1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா?
இப்போது அம்மீட்டர் இஸ் an instrument used to measure the strength of electric current in the electric circuit. ஸோ அம்மீட்டர் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா it is used to measure the electric current, that means strength of an electric current on this circuit. What is the basic measurement of a எலக்ட்ரிக் கரண்ட் ஆன் தி சர்க்கியூட் அப்படின்றத நம்ம இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அம்மீட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தோட மதிப்பை வந்து அளவிடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, அம்மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் அதோட ஆக்சுவல் ஸ்டெப்பு. இது வந்து நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா பாய்ஸ்? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன்ஸில் என்ன பண்ணணும்னு தெரியும். எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண தெரியும் இல்லையா? பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கொடுக்கணும், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து டெர்மினல்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பேட்டரி, அதுக்கப்புறம் அம்மீட்டர், அதுக்கப்புறம் பல்பு, அதுக்கப்புறம் கீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் அ சீரீஸ் அந்த சர்க்கியூட் வேர் த கரண்ட் டு பி ஃபைண்டட். ஸோ எப்போவுமே ஒரு சர்க்கியூட்டில் அம்மீட்டர் அப்படின்றது எப்படி தான் இருக்குங்க, சீரீஸ் கனெக்ஷனாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் இன் அ பேரலல். சரிங்களா? இப்போ இந்த சீரீஸ் பேரலல் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சீரீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு சீரியல் பல்ப்ஸில் எப்படி லைன் பை லைனாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி கனெக்ட் பண்ணுறது சீரீஸ். சரிங்களா? பேரலல் அப்படின்னா 1 year another, அது வந்து பேரலல். ஸோ கரண்ட் flowing through the positive terminal red terminal of ammeter and the leave from a negative terminal black terminal. அதாவது பாசிட்டிவ் அப்படின்றது ரெட்லேயும் நெகட்டிவ் அப்படின்றது பிளாக்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ரெட் வழியாக கரண்ட் பாஸ் ஆகி பிளாக் வழியாக வெளியே வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள். சப்போஸ் 25 C of charge in terminal to passing through the wire of any cross section in 50 seconds, what is the measure of current ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 20 C அப்படின்றது Q சார்ஜ் மின்னோட்டம் கொடுத்துட்டாங்க இல்லையா, 50 செகண்ட் அப்படின்றது டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ I equal to Q by Tயில் போட்டிங்கன்னா 20/50 போட்டிங்கன்னா என்ன வரும், 1/2, that is 0.5 ampere அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே அடுத்து a current flowing through the lamp is 0.2 A if a lamp is switched on for 1 hour. அதாவது ஒரு லேம்பில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஒரு மின் விளக்கில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர். அது வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணி வச்சிடறோம் 1 மணி நேரத்துக்கு. இப்போ வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் தட் பாசிங் த்ரூ த லேம்ப். அப்போ அதில் பாஞ்ச மின்னூட்டத்தோட அளவு கேட்குறாங்க, சார்ஜோட அளவு கேட்குறாங்க. இப்போ I equal to Q by T நமக்கு தெரியும் இல்லைங்களா? I equal to Q by T. அவங்க கேட்குறது Q தான் கேட்குறாங்க. அப்போ எப்படி மாற்றுவீங்க, Q equal to I into Tன்னு மாற்றுவீங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 hour கொடுத்துருக்காங்க, நம்ம அதை செகண்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. 1 hour அப்படின்றது செகண்ட் எப்படி 60 செகண்ட் இன்ட்டு 16 போட்டிங்கன்னா 3600 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ அது கூட 0.2 இன்ட்டு 360 போட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ வருங்க, 720 C கூலும் வந்து கரண்ட் சார்ஜ் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா? இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.